வணக்கம். நம்ம நேத்திக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரிகேப்சர் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ரோல் ஆஃப் டேட்டா பார்த்தோம். இந்த டேட்டா அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறதுனுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். கிரன்ச் பேஸ்னா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டை பத்தி எல்லாம் எப்படி டேட்டா வச்சிருக்காங்க. கூகுள் அனலிட்டிக்ஸ்ல ஒரு வெப்சைட்டுக்கு யார் யார் எப்போ வராங்க, எந்த இடத்துல இருந்து வராங்க, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தான். அப்புறம் வேர்ல்டோமீட்டர்ல போயிட்டு சில டேட்டாவெல்லாம் பார்த்தோம். இந்த டேட்டாவனுடைய பங்குனால யூபருக்கு எவ்வளவு வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்குங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேப்டாப்லாம் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்க உங்கள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறதையும் சொன்னோம். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய எக்கானமி இந்த லாஸ்ட் 2000 இயர்ஸ் உலகத்துல எப்படி இருந்தது, ஜிடிபியை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, டே டு டே டேட்டா ஜெனரேஷன். அதாவது தினம் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா டேட்டாவை கொடுக்குறோம், டேட்டாவை வாங்கிக்கிறோம். இந்த டேட்டாவை கொடுத்து வாங்குறது இருக்கிறதுனாலதான் இவ்வளவு விஷயங்கள் நிறைய உலகத்துல எல்லாருக்கும் தெரிய வருது. இந்த சோசியல் மீடியாவுடைய பங்கு என்னன்னா, நம்ம தான் டேட்டா கொடுக்குறோம். ஃபேஸ்புக்கா அல்லது ட்விட்டரா டேட்டாவை ஜெனரேட் பண்றது இல்லை. தினம் நம்ம டீல் பண்ற தகவல்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கேன். இது நிறைய இருக்கு. இது எதுக்காக சொல்றேன்னா, பின்னாடி நீங்க எந்த வேலை பார்க்க போனாலும் இதுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்க போறது. ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம். இப்போ வெதர்னு எடுத்துப்போம். டெய்லி இப்போ கோடை காலம்னா மெட்ராஸ்ல எவ்வளவு டெம்பரேச்சர்னு பார்க்க போறோம், அல்லது இன்னைக்கு என்ன மழை காலம்னா மழை எவ்வளவு பெஞ்சிருக்குன்னு பார்க்க போறோம். வெதர் டேட்டா, மழையா இருக்கலாம், வெயிலா இருக்கலாம், குளிரா இருக்கலாம், இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். இதுவே அமெரிக்கால நியூயார்க்கா இருந்ததுன்னா இன்னைக்கு பனி பெய்ய போறதா, என்ன டெம்பரேச்சர் அங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு தனி உங்களுடைய தனிநபர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்க, உங்களுடைய ப்ரௌசிங் பேட்டர்ன், நீங்க கம்ப்யூட்டர்ல எந்த ப்ரௌசர் யூஸ் பண்றீங்க, எந்த சைட்டுக்கு போறீங்க, எந்த பேஜுக்கு போறீங்க, எத்தனை நாள் இருக்கீங்க, இது ஒரு டேட்டா. கரெக்டா? அதே மாதிரி மொபைல் போன் இருக்கு. இந்த மொபைல் போன்ல இதுல யாரு எத்தனை நாளைக்கு எத்தனை நாளி எந்த ஆப் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கரெக்டா? இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்க, இந்த மொபைல் யூசேஜ்ல நீங்க எந்த ஆப் யூஸ் ஃபேஸ்புக் நிறைய யூஸ் பண்றீங்களா, அல்லது வாட்ஸ்அப் நிறைய யூஸ் பண்றீங்களா தெரிய வரும். அதே மாதிரி போன் பண்றோம். எந்த கால் எந்த நம்பருக்கு பண்றோம், எத்தனை நாளைக்கு பண்றோம், எந்த டயத்துக்கு பண்றோம், மிட் நைட்ல பண்றோமா, மிட் டேல பண்றோமா, இதெல்லாம் ஒரு தகவல். சரியா? அதுவே நீங்க ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றீங்க, ப்ராஜெக்ட், எந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க, ஒரு கம்பெனியில 1,00,000 பேர் வேலை பார்க்கறாங்கன்னா எந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றான், என்ன டாஸ்க்ல ஒர்க் பண்றாங்க, இது என்ன ஒரு நாளைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை அசைன் பண்ணுவாங்க. கரெக்டா? இந்த வேலையை நீங்க தான் செய்யணும், இன்னைக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எத்தனை நாள் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, எத்தனை முடிச்சிருக்கீங்க, 50% முடிச்சிட்டீங்களா, முக்கால்வாசி முடிச்சிட்டீங்களா, முழுசாவே முடிக்க போறீங்களா, அல்லது ஆரம்பிக்கவே இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்க ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். இதுவே சேல்ஸ்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு எத்தனை பேரை போய் மீட் பண்ணீங்க, எத்தனை சேல்ஸ் வேல்யூ வந்தது, உங்களால இன்னைக்கு எவ்வளவு கம்பெனிக்கு ரெவென்யூ வந்தது, நீங்க ஏதாவது ஆர்டர் புக் பண்ணீங்களா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா எத்தனை ஆட்ஸ் ஓடிருக்கு, இன்னைக்கு கூகுள் ஆடு கொடுத்தீங்களா, டிவில ஆடு கொடுத்தீங்களா, எஃப்எம் ரேடியோல ஆடு கொடுத்தீங்களா, இது எத்தனை ஆளுங்களை போய் சேர்ந்தது, ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க, எத்தனை பேர் இதை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம டிராபிக், பஸ் ஆகட்டும், ட்ரெயின் ஆகட்டும், ஃபிளைட் ஆகட்டும், எந்த ரூட்ல எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு எத்தனை பேசஞ்சர்ஸ் போனாங்க, எந்த ஸ்டாப்ல அந்த பஸ் இருக்கு, டைம் இருக்கு. இப்பெல்லாம் நீங்க பஸ் ஸ்டாப்லாம் எடுத்துட்டீங்கன்னா, சென்னையில பாத்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாப்பே ஸ்மார்ட் பஸ் ஸ்டாப் அப்படிம்பாங்க. அடுத்த பஸ் அது என்ன 47V அல்லது 49C, அது எந்த இடத்துல நிற்கும், அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு வர போறது, 11:47க்கு வர போறதுன்னு சொல்லுவோம். இப்ப மணி 11:45, ஓகே இன்னும் 2 நிமிஷத்துல பஸ் இங்க வந்துடும். பழைய நாள் மாதிரி ஐயோ இப்ப எப்ப பஸ் ஒரு 3 நாள் காத்திருக்க வேண்டாம், கரெக்டா துல்லியமா சொல்லுவாங்க. அதே மாதிரி பஸ்ல அடுத்தது எந்த ஸ்டாப் வர போறது, இது எல்லாம் டிராபிக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், இது ஃபுல்லா கொடுத்துடுறாங்க. அதுவே ஒரு கடை எடுத்துக்குவோம். ஒரு கடையில போறீங்க, எந்த கடை,
என்ன ஐட்டம் வாங்குறீங்க, துணி வாங்குறீங்களா அல்லது மளிகை சாமான்கள்லாம் வாங்குறீங்களா, அது எலக்ட்ரிக்கல் ஐட்டங்கள் வாங்குறீங்களா, என்ன ஐட்டங்கள் நீங்க வாங்குறீங்க, பில் நம்பர் என்ன, அதோட காசு என்ன, அதோட டாக்ஸ் எவ்வளவு, இது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. சரி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கீங்களா, நீங்க இன்னைக்கு எந்த கம்பெனியோட ஸ்டாக் வாங்குறீங்க, என்ன கம்பெனியை பார்க்குறீங்க, அதுக்கு என்ன ஷேர் ப்ரைஸ் எவ்வளவு, இவ்வளவுலாம் சொல்றாங்க. இது இத்தனையும் நம்ம இதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவோ இருக்கு. நீங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இருக்கலாம், அல்லது நீங்க வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியில இருக்கலாம். நீங்க எந்த தொழில் பண்றீங்களோ அந்த தொழில்ல ஏதாவது ஒரு டேட்டா நீங்க கொடுப்பீங்க, நீங்க ஜெனரேட் பண்ணுவீங்க. அந்த டேட்டா இப்ப ஃபேஸ்புக்கு போயிட்டு நான் ஒரு போஸ்ட் போடுறேன்னாக்க அது பப்ளிக்கா போடுறேன்னா, பிரைவேட் போடுறேன்னா, வாட்ஸ்அப்புக்கு போறேன்னாக்க வாட்ஸ்அப்ல நான் யாருக்கு அனுப்புறேன் அப்படிங்கிறது ஒரு டேட்டா, எத்தனை மணிக்கு அனுப்புறேங்கிறது ஒரு டேட்டா, என்ன அனுப்புறேங்கிறது ஒரு டேட்டா, இமேஜ் அனுப்புறேன்னா, வீடியோ அனுப்புறேன்னா, டெக்ஸ்ட் அனுப்புறேன்னா, எல்லாம் இருக்கு. அதுல நிறைய டேட்டாவை நம்ம தான் கொடுக்குறோம். இப்ப இந்த மாதிரி டெய்லி டேட்டாக்கு இப்ப நான் என்ன பண்ண போறேன்னாக்க உங்ககிட்ட இருந்தா டேட்டாவை கேட்க போறேன். இப்ப நீங்க சாட் ஃபெசிலிட்டியில சொல்லுங்க எனக்கு என்னென்ன டேட்டா நீங்க ஜெனரேட் பண்ணுவீங்க, இங்க இதுல சொல்லப்படாத சில விஷயங்கள் என்னென்ன இருக்கு, அந்த டேட்டாவை பத்தி நீங்க சொல்லுங்க, சாட்ல நீங்க அனுப்புங்க பார்ப்போம். நான் வேணும்னே தான் விட்டுருக்க சில டேட்டாவெல்லாம், அந்த டேட்டாவெல்லாம் நீங்க சொல்லுங்க. என்னுடைய வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் சொல்றாங்க குவாலிட்டி ரிலேட்டட் டேட்டான்னு சொல்றாங்க. நான் இன்னொரு முக்கியமா ஒரு டேட்டா விட்டுருக்கேன். டிவி போட்டிருக்காரு, டிவி டிஆர்பி எத்தனை பேர் பார்க்கறாங்க அப்படிங்கிறது. அது நீங்க கொடுக்குற டேட்டாவா? டிவி பார்க்கறதுங்கிறது நீங்க கொடுக்குற டேட்டா. அப்ப டிவின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க நீங்க எந்த சேனல் பார்க்குறீங்க, கரெக்டா? நான் இதுலயே போய் டைப் பண்ணிடுறேன். நீங்க சொல்ல சொல்ல டிவி சேனல் டைம் டியூரேஷன் நீங்க கொடுக்குற டேட்டா. ஏன்னா இது நீங்க சப்ளை பண்ற டேட்டா, நீங்க கொடுக்கறத வச்சுதான் அவங்க செய்யறாங்க. வேற என்ன டேட்டா கொடுக்குறீங்க? இல்ல சாட் ஃபெசிலிட்டியில ஒன்றும் வரல, சாட் சைட்ல இருக்கு. இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்நெட் ஃபெசிலிட்டியில் இருக்கிற டேட்டா இருக்கு. அதாவது நான் முன்னாடி சொல்லிட்டேன் பேஜ். முக்கியமா நான் சொல்றது என்னன்னாக்க இந்த ஹெல்த் ரிலேட்டட் டேட்டா, கரெக்ட். அதை தான் நான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தது, ஹெல்த் ரிலேட்டட் டேட்டா. இந்த ஹெல்த் ரிலேட்டட் டேட்டா பார்த்தோம்னு வச்சுங்களேன், நீங்க வாக்கிங் போகலாம், நீங்க ஜாகிங் போகலாம், நீங்க ஜிம்முக்கு போகலாம், யோகா செய்யலாம், ரைட்டா, அல்லது ஒரு கேம் விளையாடலாம். எல்லாத்துக்கும் டைம் டியூரேஷன் இது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் எத்தனை மணிக்கு செஞ்சோம், எத்தனை நாளை செஞ்சோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். படிக்கிறீங்களா, எத்தனை மணிக்கு படிக்க ஆரம்பிச்சிங்க, 7 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சிங்களா, 8 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சிங்களா, 1/4 மணி நேரம் படிச்சிங்களா, அரை மணி நேரம் படிச்சிங்களா. ஸோ இந்த டைம் அண்ட் டியூரேஷன் எல்லா இடத்துக்கும் வரும், எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த மாதிரி நிறைய டேட்டாவை நம்ம தான் கொடுக்குறோம். இது டேட்டா ஜெனரேஷன் ஒத்தரில் உலகத்துல எல்லாரும் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்துல 700 கோடி பாப்புலேஷன், 750 கோடி மக்கள் தொகை இருக்கு. இந்த 750 கோடியும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் எடுத்துங்க, ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பேஷண்ட், இந்த பேஷண்ட்டுக்கு எந்த டெம்பரேச்சர், என்ன பிபி, எல்லாம் டேட்டா தான். இந்த டேட்டாவெல்லாம் நம்ம ஜெனரேட் பண்ற டேட்டா. ஜெனரேட் பண்றதுன்னா என்னன்னா, ஏதோ ஒன்று நீங்க நோட் பண்றீங்க, ஒரு பேப்பர்ல எழுதிக்கிறீங்க, அல்லது ஒரு வேலையை செய்யறீங்கனாலே டேட்டா ஜெனரேட் ஆயிடுது. சரி, டேட்டாவை எதுக்காக ஜெனரேட் பண்ணணும்? நெல்லை எதுக்காக சாகுபடி பண்ணணும்னா சாப்பிட்றதுக்காக தான். எதை ஜெனரேட் பண்ணினாலும் அதை கன்சியூம் பண்ணணும். கன்சியூம் பண்ணாம அந்த டேட்டாவை மட்டும் ஜெனரேட் பண்ணி உபயோகமே கிடையாது. இப்போ நான் அடுத்த ஸ்லைடு போறேன். என்னுடைய வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கிளியரா இருந்ததுன்னா கை தூக்குங்க. வாய்ஸ், வீடியோ எல்லாம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். குட், ரைட். இப்போ நான் அடுத்ததுக்கு வரேன். டே டு டே டேட்டா கன்சம்ஷன்.
என்னதான் நம்ம டேட்டாவெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறோம். நம்ம கொடுக்குற டேட்டா ஒண்ணு, நம்ம கன்சியூம் பண்ற டேட்டா ஒண்ணு. வெதர் டேட்டா என்ன டெம்பரேச்சர்னு நீ கொடுக்கல, நீங்க கன்சியூம் பண்றீங்க. 78 டிகிரி இருக்குங்கிறான், இன்னைக்கு மழை பெய்யுங்கிறாங்க, தண்டர்ஸ்டார்ம் வரும்னு சொல்றாங்க. பொல்யூஷன்ல இன்னைக்கு டெல்லியில பொல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கு, சென்னையில ஃபாக் வருங்கிறாங்க. இது எல்லாமே நம்ம பார்க்குற டேட்டா. நீங்க எங்கேயும் போய் என்டர் பண்ணல, எந்த பேப்பர்லயும் எழுதல. ஆனா நீங்க அதை கவனிக்கிறீங்க. எதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க கஸ்டமரா இருக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க கன்சியூம் பண்றீங்க அந்த டேட்டாவை. அதே மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ், ஒரு போய் பேலன்ஸை பார்க்குறீங்க, உங்க அக்கௌண்ட்ல போய் பேலன்ஸ் பார்க்குறீங்க, ஓடிபி வருதான்னு பார்க்குறீங்க. அந்த ஓடிபிங்கிற ஒரு டேட்டா உங்களுக்கு வருது, நீங்க ஓடிபியே ஜெனரேட் பண்ணல, பேங்க் ஜெனரேட் பண்ணுது. ஓடிபி நீங்க பார்க்குறீங்க. அதே மாதிரி எல்லா நியூஸுமே நீங்க கன்சியூம் பண்ற டேட்டா தான். எந்த மேகசின், தினசரி நாளிதழ்களா இருக்கலாம், மாத இதழ்களா இருக்கலாம், வார இதழ்களா இருக்கலாம், எதா இருந்தாலும் அந்த டேட்டா ஃபுல்லா உங்களுக்கு வருது, நீங்க அதை யூஸ் பண்றீங்க. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வரதை நீங்க பாக்குறீங்க, நீங்க அனுப்புறது நீங்க ஜெனரேட் பண்ற டேட்டா. புரிஞ்சுதா? அதே மாதிரி ஷிப்மெண்ட் ட்ராக்கிங், ஒரு ஆர்டர் பண்றீங்க, ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு போனோ அல்லது ஒரு வீட்டுக்கு உண்டான விஷயங்களோ நீங்க ஆர்டர் பண்றீங்க, அது எங்க வந்துருச்சு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. அதை பாக்குறீங்க, அவங்க கொடுக்குற டேட்டாவை நீங்க பாக்குறீங்க. அது வந்து ஷிப்மெண்ட் ட்ராக்கிங்னு பேர். இமெயில்ஸ், எல்லா இமெயிலும் நீங்க படிக்கிறீங்க, உங்க இன்பாக்ஸ்ல வர்றது ஃபுல்லா உங்களுக்கு இன்புட். எதெல்லாம் உங்களுக்கு இன்புட்டோ அதெல்லாம் டேட்டா கன்சம்ஷன். எதெல்லாத்தையும் நீங்க கொடுக்குறீங்களோ உங்கள்ட்ட இருந்து அவுட்புட்டோ அதெல்லாம் டேட்டா ஜெனரேஷன். வீடியோ பார்க்குறீங்க, ஆடியோ பார்க்குறீங்க. இப்போ நான் இந்த வீடியோவை ஜெனரேட் பண்ணுறேன், நான் என்னுடைய வாய்ஸுங்கிற டேட்டாவை ஜெனரேட் பண்ணுறேன். இந்த டேட்டாவை நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க. ஆன்லைன் லேர்னிங் இஸ் அ கன்சம்ஷன். நீங்கள் உங்களுக்கு அது வருது. இது டே டு டே டேட்டா கன்சம்ஷன். தினந்தோறும் இது இவ்வளவு விஷயங்கள். உலகத்தில் யோசிச்சு பாரு, ஆளுக்கு ஒரு 20 டேட்டா மட்டும் டெய்லி ஜெனரேட் பண்ணுறோம். 700 கோடி மக்கள் இருக்காங்க, 14,000 கோடி டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ல வந்து விடும். அவ்வளவு டேட்டா வந்ததுன்னாக்க அத்தனை டேட்டாவையும் ஒரு இடத்துல போட்டு அலசி எடுக்கணும். சரியா? ஏன் நான் வீடியோ ஆடியோ போட்டேன்னா, டவுன் ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்குது. எந்த இடத்துல திருட்டு போறது, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கிறது, எல்லாத்துக்கும் வீடியோ வச்சிருக்கிறாங்க. சிசிடிவி கேமரா இருக்கு. கிரைம் நடந்ததுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ அதுவும் ஒரு டேட்டா தான். டேட்டானா ஏபிசிடி அல்லது 1 2 3 4 அந்த டெக்ஸ்ட் மட்டும்தான் டேட்டா இல்லை. டெக்ஸ்டாகவும் இருக்கலாம், ஆடியோவாகவும் இருக்கலாம், வீடியோவாகவும் இருக்கலாம். இது எல்லாமே டேட்டா தான். இதை நம்ம எல்லாரும் எந்தெந்த துறையில நம்ம வேலை செய்யறோமோ, நீங்க அக்ரிகல்ச்சர்ல வேலை பார்க்குறீங்க, இன்னைக்கு எவ்வளவு தண்ணி கட்டி இருக்கிறோம், இன்னைக்கு எத்தனை நாளைக்கு பம்ப் செட் ஓடி இருக்குது, இன்னைக்கு நம்ம மருந்து அடிச்சிருக்கோமா, இன்னைக்கு ஃபெர்டிலைசர் போட்டிருக்கோமா, வயல்ல வந்து ஒரு டிராக்டர் இருக்குது, அந்த டிராக்டர் எத்தனை நாள் வேலை செஞ்சுது, வயல்ல எத்தனை ஆளுங்க வேலை செஞ்சாங்க, இது எல்லாமே டேட்டா. அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தோம், அது ஒரு டேட்டா. அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமா ஒரு விஷயம், இப்போ கவர்மெண்ட்னு எடுத்துங்க, யோசிச்சு பாரு, கவர்மெண்ட்னா எவ்வளவு டேட்டா இருக்கும், எத்தனை துறைகள் இருக்கு. பொதுப்பணித்துறை இருக்கு, வேளாண் துறை இருக்கு, பள்ளித்துறை இருக்கு, கல்வித்துறை இருக்கு, கைத்தறித்துறை இருக்கு, மீன்வளத்துறை இருக்கு. இன்னைக்கு ஒரு 70 டன் மீன் பிடிச்சிருக்காங்க ராமேஸ்வரம் பகுதியில், அப்படிங்கிறது ஒரு டேட்டா. அங்கேருந்து அவங்க டேட்டா எடுத்து அனுப்பிச்சாதான் அந்த துறை அமைச்சருக்கு அந்த டேட்டா வந்து சேரும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த டேட்டா ஜெனரேஷன் அப்படிங்கிறது ஒரு நிற்காத இயந்திரம், நடந்துகிட்டே இருக்கு. அடுத்தது, இதெல்லாம் நம்ம தினம் தினம் பண்றது. எல்லா டேட்டாவும் நம்ம தினம் பண்ணி தினம் கன்சியூம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில டேட்டாவோட ஃப்ரீக்வன்சி மாறும். சில விஷயங்களை நம்ம மாசம் அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்ப்போம். உதாரணமா இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துப்போமே. இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்க டெய்லியா ஜெனரேட் பண்ண போறது இல்லை. அதே மாதிரி இபி பில், கரண்ட் பில் வருது, மேபி 1 மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 மாசத்துக்கு ஒரு தடவை வரப்போகுது. டெலிஃபோன் பில், அதே மாதிரி
கிரெடிட் கார்டு பில், ரைட்? இது எல்லாமே நீங்க வந்து தினம் தினம் ஜெனரேட் பண்ண போறது இல்லை. மாசத்துக்கு ஒரு தடவை பார்ப்பீங்க, அல்லது 2 மாசத்துக்கு ஒரு தடவை பார்ப்பீங்க. சில விஷயங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு துறையிலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. சில விஷயங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். உதாரணமா உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டேக்ஸ் ரிட்டர்ன் நீங்க ஃபைல் பண்ணணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ண போறீங்க. மாசம் கம்பெனிஸ் பண்ணும், தனி நபர் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணினா போறோம். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்கு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் பிரீமியம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து நீங்க மாசமா கட்ட போறீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை கட்ட போறீங்க. சில விஷயங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடைபெறும். ஆனா அதுவும் டேட்டா, அதுவும் ஒரு தகவல். எந்த நம்ம 2 வீலர் வச்சிருக்கலாம், நம்ம வந்து 4 வீலர் வச்சிருக்கலாம். அதுக்கு இன்சூரன்ஸ் கட்டிட்டோமா? பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், ஹாஸ்பிட்டல்ல போய் நான் அட்மிட் ஆயிட்டேன்னாக்க அதுக்கு யார் பணம் கொடுப்பா? அதுக்கு இன்சூரன்ஸ் கட்டணும். ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நீங்க கட்ட போறீங்க. அது ஒண்ணு. அதே மாதிரி ஸ்கூல் ஃபீஸ், சில விஷயங்கள் பல மாசங்களுக்கு அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை தான். ஸ்கூல் ஃபீஸ் 2 டேர்மா இருக்கலாம், அல்லது ஆனுவலி ஒரு தடவை கட்டலாம். காலேஜ் ஃபீஸ் இப்படி இருக்கலாம். சில டேட்டா பல வருடங்களுக்கு ஒரு முறை தான் மாறும். எக்ஸாம்பிள், உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்க மாசம் மாத்த போறது இல்லை, வருஷம் மாத்த போறது இல்லை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நீங்க மாத்த போறீங்க. டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது பல வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் மாற போறது. பாஸ்போர்ட், அதே மாதிரி ஹவுஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். நீங்க வீடு வாங்குறீங்க அல்லது வீடு விற்கிறீங்க, எப்பயோ ஒரு தடவை தான் நடக்க போறது. அதே மாதிரி ஆயுஸ்ல 2 விஷயங்கள் ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். பர்த்தும் டெத்தும் ஒரே ஒரு தடவை தான். ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தான் நடக்கும். ஆனா அது நடக்குது. இது பிறந்த தேதி, இறந்த தேதி 2 விஷயம் இருக்குல்ல. சோ இந்த டேட்டா வந்து தினம் ஜெனரேட் ஆகிற டேட்டாவா இருக்கலாம், வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கிற டேட்டாவா இருக்கலாம், மாசத்துக்கு இருக்க ஒரு நாளா இருக்கிற டேட்டாவா இருக்கலாம், அல்லது வருஷத்துக்கு இருக்கிற ஒரு டேட்டாவா இருக்கலாம், பல வருடங்களுக்கு ஒரு டேட்டாவா இருக்கலாம். அந்த டேட்டா நீங்க கொடுக்கறதா இருக்கலாம், அல்லது நீங்க உபயோகம் பண்றதா இருக்கலாம். இப்ப நம்ம பல கவர்மெண்டோட வெப்சைட்லாம் பாத்தீங்கன்னா உபயோகிப்பாளர் அப்படிமா. இந்த உபயோகிப்பாளர் அப்படிங்கிறது யாருன்னா கன்சியூமர். கன்சியூமருக்காக தான் இத்தனை டேட்டாவையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ். சரிப்பா, இத்தனை பேர் இந்தியாவில் டாக்ஸ் கட்டுறாங்க, இத்தனை பேர் இந்தியாவில் இபி பில்லு கட்டுறாங்க. இதை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ண போறது, என்ன பண்ணணும், என்ன தப்பு பண்றோம், இது எல்லாத்தையும் பார்க்கணும்னா அதுக்கு பேர் தான் அனலிட்டிக்ஸ். இந்த விஷயம் புரிஞ்சுதா உங்களுக்கெல்லாம்? இது கிளியரா இருந்ததுன்னா எல்லாரும் கை ரைஸ் பண்ணுங்க.